ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் பலகாரம் அதிரசம் செய்முறையை பார்க்கலாங்க. இதே அளவுகளோட ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிரசம் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. அதிரசம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு 1 கிலோ அரிசிங்க. இந்த அரிசியை க்ளீன் பண்ணி நல்லா கழுவி 5 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க. இப்போ தண்ணியை வடிச்சிடலாங்க. இப்போ ஒரு காட்டன் துணியை பிரித்து போட்டு வச்சுருக்குறோங்க. இந்த துணி மேலே வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி தண்ணியை வடித்து வச்சுருக்கிற இந்த அரிசியை காய வச்சுக்கலாங்க. இது மாதிரி இப்போ பாருங்கள், அரிசியிலிருந்து ஓரளவுக்கு ஈரம் வந்துட்டு ட்ரை ஆகிருக்கு. இது மாதிரி அரிசியை கொஞ்சமாக கையில் எடுத்து பார்த்தோம்னா அரிசி வந்து கையில் ஒட்டாமல் இது மாதிரி கொட்டிடணுங்க. இன்னொன்று வந்து அரிசியும் வந்து ட்ரை ஆகாமல் ஈரமாகவும் இருக்கணும். இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ மிஷினுக்கு எடுத்து போய் அரைச்சின்னு வந்துட்டோம் பாருங்கள். 1 கிலோ பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ பாகு வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சுங்க பாகு ரெடி பண்ண. இப்போ உடைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பாகு வெல்லத்தில் சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ கரண்டியை வச்சு வெல்லத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த தண்ணியில் வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி எந்த வித கட்டிகளும் இல்லாமல் நல்லா வெல்லம் வந்துட்டு மெல்ட் ஆகியிருக்கு. இப்போ பாருங்கள், வெல்லம் பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்கான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிக்குது. ரெடியாக ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் பாகு எடுத்து இந்த தண்ணியில் விட்டுக்கலாங்க. விட்டு பாகு பதம் செக் பண்ணாக்கா பாருங்கள், இந்த பாகு வந்து தண்ணியில் கரையாமல் அப்படியே ஸ்டிஃபாக இலகுன பாகாக நிற்குது. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூள் வெள்ளைப்பாகில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த வெள்ளைப்பாகில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இதே மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா இலகுன பதத்துலேயே இருக்குது. இன்னும் 1 கப்பு மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எப்பயுமே அதிரசத்துக்கு வந்துட்டு மாவு எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுக்கணுங்க. ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி பாகில் அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப இலகுன பாகாக இருந்ததுன்னா, அரிசி மாவு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இது மாதிரி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்த 1/2 கிலோ வெல்லத்துக்கு இந்த 3/4 கிலோ அரிசி மாவு வந்துட்டு கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், 1 கிலோவில் மீதி இருக்கிற மாவு இதுதாங்க.
இப்போ வெல்லம் அதிரசத்துக்கு மாவு வந்துட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது ஆற கொஞ்சமாக திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருங்க. இப்போ இதிலேருந்து எடுத்து கொஞ்சம் மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் அதிரச மாவு கொஞ்சம் எடுத்து நிரப்பியாச்சுங்க. இப்போ மீதி மாவை இப்படியே தட்டு போட்டு மூடிடலாங்க. இந்த அதிரசத்தை தட்டுறதுக்குள்ளவே இந்த மாவு ரொம்ப ஆறாமல் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்லேயே இருக்குங்க. அப்போ நம்ம தட்டி போடுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாவு வந்துட்டு ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடுக்கு வந்துருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு எண்ணெய் கவர் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் ஏதாச்சும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணுங்க. அந்த கவரில் லைட்டாக எண்ணெய் பூசிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த கவரில் இது மாதிரி ரவுண்டாக தட்டிக்கலாங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் லைட்டாக கையில் எண்ணெய் பூசி இது மாதிரி தட்டிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி தட்டி ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க அதிரச மாவை. இப்போ அதிரசத்தை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெய் வந்துட்டு சூடாயிடுச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக மாவை எடுத்து எண்ணெயில் விட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவு வந்துட்டு இந்த எண்ணெயிலேருந்து எழும்பி மேலே வந்திருக்கு. இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், ரெடியாக இது மாதிரி தட்டி வச்சுருக்கிற இந்த அதிரச மாவை இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது மாதிரி அதிரசம் எழும்பி மேலே வரும்போது இந்த பூரி மேலே எண்ணெய் தெளிச்சு விட்ற மாதிரியே இந்த அதிரசத்து மேலேயும் தெளிச்சு விட்டா இது மாதிரி உப்பி வருங்க அதிரசம். இப்போ பாருங்கள், அதிரசம் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், அதிரசம் வந்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த அதிரசத்தை எடுத்து ஜல்லிக்கரண்டி மேலே வச்சு இன்னொரு கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாங்க. எண்ணெய்லாம் நல்லா இருந்ததும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க. இப்போ மீதி இருக்கிற அதிரச மாவை இதே மாதிரி ரவுண்ட் பண்ணி தட்டி எண்ணெயில் விட்டு இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சூப்பரான சாஃப்டான ருசியான தீபாவளி ட்ரெடிஷ்னல் பலகாரம் வெல்லம் அதிரசம் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.